ஐகானிக் என்டர்டைனர்ஸ் பெருமையுடன் வழங்கக்கூடிய ஐகானிக் 10 இது நம்மளோட கெத்து. அவர் ஸ்பான்சர்ஸ் போத்தீஸ், ஆச்சி மசாலா, ஓட்டோ, ஆரோரோ ப்ரொடக்ஷன், டிஜிட்டல் பார்ட்னர் டிஎன் பிரைம் தமிழ்நாடு, எலைட் ஸ்பான்சர் மீனாட்சி இன்ஸ்டிடியூட். ஐகானிக் அவார்ட்ஸ் இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் ஒரு தனி ஆளாக ரெடி பண்ணி கொண்டு வரதுக்கு அது ஈஸியான விஷயம் கிடையாது. ஸோ இவங்க கையாலே வாங்குவேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணதே இல்லை. ஐகானிக் அவார்ட் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச். எனக்கு சொல்ல வார்த்தை எதுவுமே வரல. நிறைய பேர் சொசைட்டியில் இதை படித்து என்ன பண்ண போகிறேன், நீங்களே பார்க்க ரொம்ப வீக்காக இருக்கீங்க, அந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணேன். எல்லாராலையுமே இது முடியும். எனக்கு இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் கிடைச்சதுக்கு நான் காட்க்கு எப்போவுமே ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருப்பேன். தேங்க்யூ ஸோ மச் மேம். உங்கள் கையால் வாங்கினதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த கத்தியை நிறைய பேர் எடுக்கிறதுக்கும் பயப்படுவாங்க, கொடுக்கறதுக்கும் பயப்படுவாங்க. ஏன்னா வந்து ஐகானிக் என்டர்டைனர்ஸ் ப்ரௌட்லி பிரசன்ஸ் ஐகானிக் 10 இது நம்மளோட கெத்து. ஸோ ஒவ்வொரு ஊர்லேயும் இருக்கக்கூடிய திறமைசாலிகளை சரியாக கண்டுபிடிச்சி அவங்கள அடையாளப்படுத்தி அவங்கள பெருமைப்படுத்துறது தான் நம்மளுடைய ஐகானிக் என்டர்டைனர்ஸோடைய எப்பொழுதுமே ஒரு பெருமை அப்படின்னே சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம கூப்பிட போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில் ரொம்பவே கலக்கி கொண்டு இருக்கக்கூடிய நம்முடைய பெஸ்ட் அச்சீவ்மெண்ட் பண்ணவங்கள தான் கூப்பிட போகிறோம். ஸோ அந்த வகையில் இந்த அவார்டை நம்மளுடைய மீனாட்சி மேம்க்கு கொடுக்கறதுக்காக now I request to welcome actor Bharani sir to the stage. This outstanding achievement in fashion industry award goes to நம்மளுடைய Dr. J. மீனாட்சி மேம் to the stage. It's ஒரு big round of applause கொடுக்கலாம் நம்மளுடைய Dr. J. மீனாட்சி அம்மாக்காக. Thank you so much. And அடுத்ததாக Best Emerging Women Entrepreneurs of the Year. This award goes to Kirba Shini. ரீட்டைல் அண்ட் ஹோல்சேல்ல ரொம்பவே எக்ஸலண்ட்டாக கலக்கி கொண்டு இருக்கிறவங்க தான் நம்மளுடைய எஸ்பி பொன்மணி அவர்கள். ஸோ அவங்கள மிக மகிழ்ச்சியுடன் மனசார மேடைக்கு அழைக்கின்றேன். எஸ்பி பொன்மணி மேம் அவர்களை மிக மகிழ்ச்சியுடன் மனசார மேடைக்கு அழைக்கின்றேன். ஒரு பிக் ரவுண்ட் அப்ளாஸ் கொடுக்கலாம் இவங்களுக்காக. ரீட்டைல் அண்ட் ஹோல்சேல் எக்ஸலன்ஸ் அவார்ட் கோஸ் டு எஸ்பி பொன்மணி மேம். இவங்க ஓன் சாரீஸ் மேனுஃபேக்சர் பண்றாங்க. என் இளம்பிள்ளை சாரி, ஹலோ சார். ஆக்சுவலி நம்மளுடைய சென்னையில் இந்த சைக்ளோன் கூட பார்க்காம ரொம்ப சூப்பராக ஐகானிக் என்டர்டைனர்ஸ் பெருமையுடன் வழங்கக்கூடிய ஐகானிக் 10 இது நம்மளோட கெத்து இந்த ஈவெண்ட் வந்து ரொம்ப பிரம்மாண்டமாக நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த ஈவெண்ட்க்கு நீங்கள் சீஃப் கெஸ்டாகவும் அண்ட் வந்து ஒரு ஆக்டராகவும் வருகை தந்திருக்கீங்க. ஸோ ஒரு சில வார்த்தைகள் நம்மளுடைய ஈவெண்ட்டை குறித்து என்னுடைய மணிஷ் சார் குறித்தும். அனைவருக்கும் வணக்கம். சந்தோஷமாக இருக்குது. இவ்வளோ மழை அதை மீறி வந்து ஏவிஎம்மை வந்து ஃபில்லப் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏவிஎம்குள்ளே வந்து ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ இந்த ஐகானிக் அவார்ட் மூலயமா நான் திருப்பி ஏவிஎம்மில் கால் எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப சந்தோஷம். நல்ல விஷயம். அந்த மாதிரி வந்து அவங்க வந்து ஒரு சிப்ஸு சேல்ஸ் பண்ணுறாங்க. இவங்கள வந்து நான் இன்ஸ்டாவில் பார்த்துருக்கேன். அவங்க இன்றைக்கி வந்து என்ன ஒரு பொம்பளை பிள்ளை படித்தா ஒரு குடும்பம் முன்னேறும்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி ஒரு பொம்பளை பிள்ளை நினச்சா உலகத்தையே மாற்ற முடியும், பொருளாதார ரீதியாக இந்தியாவை வந்து ஃபஸ்ட்டாக ஆக்க முடியும் அப்படின்ற மாதிரியான பல பெண்களுக்கு ஒரு முன்னுதாரணம் இந்த மாதிரி வீட்டில் இருக்கு. பல இளவரசிகளை தேர்ந்தெடுத்து
மகாராணிகளாக மாற்றிக்கிட்டு இருக்க இந்த ஒரு நல்ல நிகழ்வு தான் ஐகானிக் அவார்ட். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இதில் நான் வந்து சீஃப் கெஸ்ட்டாக கலந்துக்கிட்டு அவார்டு கொடுக்குறத நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இவர் நம்மளுடைய பரணி சாரை பெருமைப்படுத்துவதற்காக நவ் ஐ ரெக்வஸ்ட் டு வெல்கம் சண்முக பிரியா மேம் டு தி ஸ்டேஜ். ப்ளீஸ் நீங்கள் வரலாம். ஒரு பலத்தை ஒரு கைத்தறி கொடுக்கலாம். விஷ்ணு பிரியா டு தி ஸ்டேஜ். மேம் ஸ்ரீ ஹரோரா ப்ரொடக்ஷனுடைய ஃபவுண்டர், சேர்மன், இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். ஒரு பெண்மணியா, ஒரு சிங்க பெண்மணியா நம்முடைய அரோரா ப்ரொடக்ஷனை வேற லெவலுக்கு கொண்டு போயிட்டு இருக்கக்கூடிய நம்முடைய விஷ்ணு பிரியா மேம், தேங்க்யூ ஸோ மச். பரணி சார் ரொம்ப நன்றி, தேங்க்யூ. அண்ட் அடுத்ததாக நம்மளுடைய ஈவெண்ட்க்கு வருகை தந்து நம்ம ஈவெண்ட்டையும் ரொம்ப ஸ்பெஷலாக மாற்றிருக்க நம்முடைய மீரா கிருஷ்ணன் மேமை மிக மகிழ்ச்சியுடன் மனசார வருக என்னன்னு வரவேற்கலாம். எப்படி இருந்தவங்க இப்படி மாறிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு க்யூட்டாக மாறிட்டீங்க மேம். உங்களை பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்லாம் நாங்கள் பார்க்கும்போது மதர் கேட்டகரியில் போடுவாங்க, பட் இப்போ நீங்கள் ஹீரோயின் கேட்டகரிக்கே வந்து செலக்ட் ஆகுவீங்க. ஸோ அந்த அளவுக்கு மேமோடைய டிரான்ஸ்மிஷன் மாறிடுச்சு இல்லையா? ஒரு பிக் ரவுண்ட் அப்ளாஸ் கொடுக்கலாம் மேம்காக. ஐகானிக் என்டர்டைனர்ஸ் பெருமையுடன் வழங்கக்கூடிய ஐகானிக் 10 இது நம்மளோட கெத்து. இந்த ஈவெண்ட்க்கு நீங்கள் வந்ததில் எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மேம். ஸோ எங்களுக்காக ஒரு சில வார்த்தைகள் இந்த ஈவெண்ட்டை பற்றியும் நம்முடைய மணி சாரை பற்றியும். இது 1 இல்லை 2 இல்லை, கிட்டத்தட்ட 1500 ஷோஸ் கிட்ட பண்ணியிருக்காங்க அண்ட் 2 வேர்ல்ட் ரெக்கார்ட் பண்ணியிருக்காங்க. பல திறமைசாலிகளை நிறைய தமிழ்நாடு முழுவதும், புதுச்சேரி முழுவதும் அண்ட் இந்தியா முழுவதுமே வந்து கண்டுபிடிச்சி அவங்களுக்கான அடையாளத்தை கொடுத்துட்டு இருக்காங்க நம்மளுடைய ஐகானிக் என்டர்டைனர்ஸ் மூலயமா. ஸோ நீங்கள் ஒரு சில வார்த்தைகள் எங்களுக்காக. எல்லாருக்கும் வணக்கம். ஐகானிக் அவார்ட்ஸுக்காக என்ன இன்வைட் பண்ணும்போது அப்போ தான் எனக்கு மனிஷை பற்றி தெரியும். அவர் அவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணார். நான் நினச்சேன் எனக்கு எதுக்கு இவ்வளோ எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு அப்படின்னு. பட் அதுக்கு பின்னாடி அவர் எவ்வளோ உழைச்சிருக்காரு, எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு ஈவெண்ட் ஒரு தனி ஆளாக ரெடி பண்ணி கொண்டு வரதுக்கு அது ஈஸியான விஷயம் கிடையாது. ஸோ அதுக்காகவே நான் வந்து கண்டிப்பாக இந்த ஈவெண்ட் அட்டென்ட் பண்ணணும்னு அன்னைக்கே டிசைட் பண்ணிட்டேன். ஏன்னா அப்கமிங்காக வர நிறைய ஆர்டிஸ்ட்டுக்கு இது பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். நம்மளோட ஒர்க்குக்கு கிடைக்கிற அங்கீகாரம்ன்றது ஈஸியாக கிடைக்காது. ஸோ அந்த மாதிரி டேலண்ட்ஸை கண்டுபிடிச்சி அவங்களுக்கு ஒரு இந்த மாதிரி அவார்ட் கொடுத்து அவங்கள ஹாப்பி ஆக்குறது வந்து பெரிய விஷயம். அதுக்கு மனிஷுக்கு பெரிய கங்க்ராச்சுலேஷன்ஸ் அண்ட் ஐ எம் ரியலி ஹாப்பி அண்ட் தேங்க்யூ ஃபார் ஹேவிங் மீ ஹியர். எல்லா அவார்ட் வின்னர்ஸுக்கும் கங்க்ராச்சுலேஷன்ஸ். எஸ், தேங்க்யூ ஸோ மச் மேம். அண்ட் எங்களுக்காக ஒரு சின்ன டிப்ஸ் என்னன்னா, இப்போ இருக்கிறவங்க எஸ் கண்டிப்பா டிஜே போட்ட சாங் மாதிரி மேம். அப்போலேருந்து இப்போ வரைக்கும் உங்க பியூட்டியா இருக்கட்டும், இந்த ஸ்மைலா இருக்கட்டும், கொஞ்சம் கூட மாறவே இல்லை. சூப்பர் ஸ்டார் ஸ்டைலில் சொல்லணும்னா என்னதான் உங்களுக்கு வயசானாலும் உங்க அழகு, உங்க ஸ்டைலும் இன்னும் உங்களை விட்டு போகவே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இப்போ உங்களுக்கு வயசு ஆன மாதிரியும் தெரியல, என்ன வயசுன்னு தெரியல. ஸோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப பிரிட்டியா இருக்கீங்க. தேங்க்யூ ஸோ மச். இதை எப்பொழுதுமே இப்படி மெயின்டைன் பண்றதுக்கு என்ன மேம் டிப்ஸ்? ஹாப்பியாக இருங்க, உங்களுக்கு பிடிச்சதை பண்ணுங்க, அவ்வளோதான். ஸ்கின்னுக்கு ஒன்றுமே பண்ணல, தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணுங்க. மோஸ்ட்லி நிறைய பேர் தேங்காய் எண்ணெய் சொல்றாங்க மேம். ஏன்னா நான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே கேரளா. நான் சாப்பிட்றதும் தேங்காய் எண்ணெயில தான், உடம்ப காப்பாற்றுறதும் தேங்காய் எண்ணெயில தான். ஸோ தட்ஸ் ஒன்லி மை சீக்ரெட், நத்திங் எல்ஸ். ஐ அம் ஹாப்பி. எஸ், தேங்க்யூ ஸோ மச் மேம், ஸோ ஸ்வீட். அண்ட் இப்போ நீங்க ஒரு சிங்க பெண்ணா இருந்துட்டு இன்னொரு சிங்க பெண்ணை வந்து பாராட்ட போறீங்க, அவங்களுக்கு அவார்ட் கொடுக்க போறீங்க. ஸோ அந்த வகையில் நீங்க அவார்ட் கொடுக்க போற அந்த கேட்டகரி பார்த்தீங்கன்னா பெஸ்ட் எமர்ஜிங் மெகந்தி ஆர்டிஸ்ட் அண்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட். அவங்க யார் அப்படின்றத நீங்க ரிவீல் பண்ண போறீங்க. பெஸ்ட் எமர்ஜிங் மெஹந்தி ஆர்டிஸ்ட் அண்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட் யாரா இருக்கும்? ஓகே, மைத்தியா பானு. கங்க்ராச்சுலேஷன். மீண்டும் ஒரு முறை எல்லாரும் சேர்ந்து நம்மளுடைய பானு மேம்காக ஒரு பிக் ரவுண்ட் அப்ளாஸ் கொடுக்கலாம். சிறப்பான ஒரு கைத்தட்டல் கண்டிப்பா எல்லார் மனசையுமே வந்து ரொம்ப சந்தோஷப்படுத்தும் அப்படின்னே சொல்லலாம். ஐகானிக் 10 இது நம்மளோட கெத்து. இந்த அவார்டை வாங்கியிருக்கீங்க. ஸோ ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அது உங்கள் வாயால் நீங்கள் சொல்லலாம், எங்களுக்கு இன்னும் சந்தோஷமாக இருக்கும். நான் வந்து மேமோட சீரியல் பார்ப்பேன். ஸோ இவங்க கையாலே வாங்குவேன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணதே இல்லை. ரொம்ப தேங்க்யூ மேம். ஐகானிக் அவார்ட் ரொம்ப தேங்க்யூ ஸோ மச்.
எனக்கு சொல்ல வார்த்தை எதுவுமே வரல இந்த ஸ்டேஜில். தேங்க்யூ ஸோ மச் மேம். மேம் அதே மாதிரி உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். என்னன்னா உங்களுக்கு எல்லா கேரக்டரும் வந்து சூட் ஆகுது. ஹீரோயின் கேரக்டராக இருக்கட்டும் அண்ட் வந்து அம்மா கதாபாத்திரமாக இருக்கட்டும் அண்ட் வில்லி கதாபாத்திரமாக இருக்கட்டும் எல்லாமே சூட் ஆகுது. எப்படி மேம் அது சூட் ஆகுதா இல்லை நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி மாறி நடிக்க ஆரம்பிக்கிறீங்களா? அன்எக்ஸ்பெக்டடாக இந்த ஃபீல்டுக்கு வந்த ஒரு ஆள் நான். ஐ எம் கிளாசிக்கல் டான்ஸர் பேசிக்கலி. இந்த ஃபீல்டுக்கு வரும்போது எதுக்கடா வந்தேன்னு இருந்தது. ஏன்னா ஆக்டிங் எல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது ஸ்டார்டிங் பிகினிங் டைமில். என்னோடய ஃபர்ஸ்ட்டு ப்ராஜெக்ட்டுக்கே வந்து கேரளா ஸ்டேட் அவார்ட் ஃபார் த பெஸ்ட் நியூ கம்மிங் ஆக்ட்ரஸ்னு ஒரு அங்கீகாரம் கிடச்சிது. ஸோ எனக்கு என்னோட அந்த ஒரு என்ன சொல்கிறது கான்ஃபிடென்ஸ் ரொம்பவே பூஸ்ட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம பண்ணலாமே அப்படின்னு ஒரு தோணல் வந்தது எனக்கு. அதுக்கப்புறம் நான் ஆக்டிங் லவ் பண்ண ஆரம்பித்தேன். மேனரிசம்ஸ் லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன். சீனியர் ஆர்டிஸ்ட் அவங்கக்கிட்டேருந்து டிப்ஸ் வாங்க ஆரம்பித்தேன். நிறைய படங்கள் பார்க்க ஆரம்பித்தேன். என்னையே மோல்டு பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் எந்த கேரக்டர் கொடுத்தாலும் அதில் நம்ம பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் எனக்கு வந்தது. இப்போ இல்லை +2 அந்த டைமில் தான் ஐ ஸ்டார்டட் ஆக்டிங். இப்போ வந்து 22 இயர்ஸ் 23 இயர்ஸ் ஆகிடுச்சு நான் ஃபீல்டில். ஸோ அப்படி ஐ எம் ட்ரைங் மை பெஸ்ட். இப்போது உங்களை மாதிரி ஆட்கள் சொல்லி தான் நான் பண்ணுறது எல்லாமே சூட் ஆகுதுன்னு சொல்லி கேள்விப்படுது. பட் ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி தட் எல்லா கேரக்டர்ஸும் எனக்கு சூட் ஆகுது. தட்ஸ் ஆல். எஸ் தேங்க்யூ ஸோ மச் மேம். தேங்க்யூ ஸோ மச் பானு மேம். எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நீங்கள் இந்த அவார்டு வாங்கினதில். அண்ட் அடுத்ததாக நீங்கள் கொடுக்க போகிற அந்த அவார்ட் பெஸ்ட் பியூட்டிஷியன் ஆஃப் தி இயர். இந்த அவார்ட் யாருக்கு போக போகுது அப்படின்றத நீங்களே ரிவீல் பண்ணிடுங்க மேம். பெஸ்ட் பியூட்டிஷியன் ஆஃப் த இயர் அவார்ட் கோஸ் டு ரம்யா. அடுத்ததாக பெஸ்ட் விமென்ஸ் வியர் டைலர் அண்ட் ஆரி டிசைனர். இந்த அவார்ட்ஸ் யாருக்கு போக போகுது அப்படின்றத நம்ம மேம் கிட்ட இருந்து தெரிஞ்சுக்கலாம். And the award goes to M. Anita Bharati. ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். முயற்சி பண்ணால் கண்டிப்பாக அவங்களால சாதிக்க முடியுங்கிறதுக்கு நான் இங்கே நிற்கிறது தான் சிறந்த உதாரணம்னு நினைக்கிறேன். ஸோ எல்லோரும் முயற்சி பண்ணுங்கள். கண்டிப்பாக இதை விட பெரிய இடத்த கூட எட்டலாம். பட் இந்த இடத்துல நிற்கிறதுக்கு நான் கண்டிப்பாக மனிஷாவுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். தேங்க்யூ சார். எங்கே இருக்கீங்கன்னு தெரியல, பட் தேங்க்யூ ஸோ மச். மேம் இன்னைக்கு நீங்கள் பெஸ்ட் விமன் வேர் டைலர் அண்ட் ஆரி டிசைனருக்கான அவார்டு வாங்கியிருக்கீங்க. ஸோ இது வரைக்கும் எத்தனை மாணவர்களை வந்து நீங்கள் உருவாக்கியிருப்பீங்க, மாணவர் மாணவிகளை நீங்கள் உருவாக்கியிருப்பீங்க? அண்ட் கடலூரில் வந்து பெரிய விஷயம் இல்லையா? கடலூரில் பொறுத்த வரைக்கும் ஆரி ஒர்க் அதாவது அதிக செலவு பண்ணுறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. ஸோ அந்த வகையில் அங்கே இருக்கிற பீப்புளை நீங்கள் கன்வின்ஸ் பண்ணி உங்களுடைய ஒர்க் பிடிச்சி இங்கே வந்து நிற்கிறது ஒரு பெரிய விஷயம். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கண்டிப்பாக நான் ரொம்ப பெரிய விஷயம் எம்காம் படிச்சிருக்கேன். பட் நான் படித்ததை விட நான் கற்றுக்கிட்ட இந்த தொழில் வந்து நான் சிறப்பாக பண்ணணும். இதை விட இன்னும் பெரிய 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 விஷயம்லாம் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பேரை நான் வந்து உருவாக்குவேன்னு தெரியாது. கண்டிப்பாக என்னோட பெஸ்ட்டை கொடுப்பேன் எல்லாருக்குமே. தேங்க்யூ ஸோ மச் மேம். அடுத்ததாக பெஸ்ட் விமன் ஆண்டர்பிரனர் ஆஃப் தி இயர். இந்த அவார்ட் யாருக்கு போக போகுது அப்படின்றத நீங்கள் சொல்ல போகிறீங்க. பெஸ்ட் உமன் ஆண்டர்பிரனர் ஆஃப் த இயர். இந்த பேர் எனக்கும் ரொம்ப பிரியமானது. ஏன்னா நான் இப்போ ப்ரெசெண்டாக பண்ணிகிட்டு இருக்கிற சீரியல் என்னோட கேரக்டர் நேம். அண்ட் த அவார்ட் கோஸ் டு சிவகாமி. ஸோ அந்த வகையில் தேங்க்யூ ஸோ மச் மேம். ஒரு சில வார்த்தைகள் எங்களுக்காக. ரொம்ப தேங்க்ஸ். எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியலை. ரொம்ப எப்படின்னா ஜீரோலேருந்து கஷ்டப்பட்டு வந்தது தான். இப்போது ஒரு ஹோட்டலோட இன்னொரு ஹோட்டல் வச்சுருக்கோம். ஓ சூப்பர் மேம். ஒரு பிக் ரவுண்ட் அப்ளாஸ் கொடுக்கலாம். எத்தனை வருஷமா இந்த ஃபீல்டில் இருக்கீங்க மேம்? ஒரு 15 வருஷமாக இருக்கேன். எப்படின்னா ஒரு சின்னதுலேருந்து ஆரம்பித்து கொண்டு வந்து இடையில நிறைய பிரச்சனைகள் நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பண்ணி கொண்டு வந்து பண்ணியிருக்கேன். உங்களை மாதிரி சாதிக்கணும்னு நினைக்கிற பெண்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க இந்த நேரத்தில்? அதாவது உழைப்பு, அப்புறம் விடாமுயற்சியோட எந்த ஒரு விஷயத்தை பண்ணாலும் கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். எஸ் தேங்க்யூ 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 ஸோ மச்.
அண்ட் அடுத்ததாக அவார்ட் வாங்க போகிற மேம் அவங்க வந்து ஏன்னா ஒரு சூப்பரான ஒரு விஷயம் பண்ணியிருக்காங்க. அந்த கேட்டகரி என்ன அப்படின்றத நீங்களே ரிவீல் பண்ணிடுங்க மேம். அந்த கேட்டகரி வந்து மோஸ்ட் ட்ரஸ்டட் உமன்ஸ் ஃபிட்னஸ் அண்ட் ஃபிசியோதெரப்பி சென்டர். மோஸ்ட் வாண்டட் திங். யா, லெட்ஸ் வாட்ச். யா, வி பொன் மகாலட்சுமி, யுவா ஸ்வெட் அண்ட் ஷைன் ஃபிசியோதெரப்பி கிளினிக் அண்ட் லேடிஸ் ஃபிட்னஸ் சென்டர். இந்த விருது ஒரு சாதாரண சாதனைக்காக அல்ல, வழியிலிருந்து பிறந்த ஒரு வாக்குறுதியின் வெற்றிக்காக. 2005 12ஆம் வகுப்பில் இருந்த ஒரு சிறுமி தனது தந்தையின் கடைசி படுக்கை தருணங்களை பார்த்தாள். தந்தை இறக்கும் முன் சொன்ன அந்த ஒரு வரி அவரின் வாழ்க்கையே மாற்றி எழுதிட்டது. நீ ஒரு பிசியோதெரபிஸ்ட் ஆகணும், உதவி கிடைக்காதவர்களுக்கு உதவி செய்யணும், வறுமை காரணமா யாரும் இனி இறக்கக்கூடாது. அந்த வரிகளே ஒரு மகளை ஒரு மாபெரும் மருத்துவராக மாற்றின. சமூகத்தின் நையாண்டிகள், நிதி பிரச்சனைகள், வாழ்க்கையின் சோதனைகள் ஒன்றும் அவரை உடைக்கவில்லை. வலி தீர வழி உள்ளது என்று உறுதியான மனதுடன் பிபிடியை முடித்து, நியூராலஜியில் MBT முடித்து, இன்டர்நேஷனல் விமென்ஸ் ஃபிட்னஸ் ட்ரெய்னர் ஆனார். ஜெரியாட்ரிக் கேரிலும் பட்டம் பெற்றார். இன்று அவர் ஒரு மருத்துவர் மட்டுமில்லை, ஒரு உயிர் காப்பாளன். 70,000க்கும் மேற்பட்ட நோயாளிகளை பிசியோதெரபி மூலம் குணப்படுத்தினார். 8,000க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு புபர்ட்டி, பிரெக்னன்சி மற்றும் மெனோபாசல் ஹெல்த் எஜுகேஷன் கொடுத்தார். 50,000க்கும் மேற்பட்ட முதியவர்களுக்கு மொபைலிட்டி மற்றும் டிக்னிட்டியை மீட்டு தந்தார். அவர் உருவாக்கிய யுவா ஸ்வெட் அண்ட் ஷைன் பெண்களின் ஆரோக்கியத்திற்கான ஒரு பாதுகாப்பான தளம், ஒரு வழிகாட்டும் வீடு, ஒரு நம்பிக்கையின் பெயர். அவரின் மிகப்பெரிய கனவு தமிழ்நாட்டின் தெற்கு மாவட்டங்களில் எல்லா ஏழைகளுக்கும் முதியவர்களுக்கும் ஒரு தரமான மறுவாழ்வு மையம் மற்றும் மருத்துவ உதவி இலவசமாக கிடைக்க வேண்டும் என்பதே அவருக்கு. Healing is not a profession, it is her life purpose. இந்த அளவுள்ளா அர்ப்பணிப்பும் இரக்கமும் சேவையும் அனைத்திற்கும் அங்கீகாரமாக ஐகானிக் அவார்ட்ஸ், தி மோஸ்ட் ட்ரஸ்டட் விமென்ஸ் ஃபிட்னஸ் அண்ட் பிசியோதெரபி சென்டர் அவார்ட் என்ற இந்த பெருமை மிக்க விருது வழங்கப்படுகிறது டாக்டர் வி பொன் மகாலட்சுமி அவர்களுக்கு. திருநெல்வேலியில அவளது தந்தையின் ஆசைக்கு எழுதப்படும் ஒரு மௌன வெற்றி. ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். ஆக்சுவலாக இதை நான் ஸ்டார்ட் பண்ணுறப்போ என்னோடய அப்பாக்காக தான் ஸ்டார்ட் பண்ணேன். நிறைய பேர் சொசைட்டியில் இதை படித்து என்ன பண்ண போகிறேன், நீங்களே பார்க்க ரொம்ப வீக்காக இருக்கீங்க, அந்த மாதிரி நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ணேன். பட் இப்போ ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா என்னோடய பேஷண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப சிக்காக வந்துட்டு திருப்பி ரொம்ப ஹாப்பியாக நடந்து போகிறப்போ அப்படி ஒரு சந்தோஷம் அவங்க முகத்துலேயும் சரி என் முகத்துலேயும் சரி. ஃபிட்னஸ்க்கு வரவங்களும் நிறைய லேடிஸ் மட்டும்தான் நம்ம பண்ணுறோம். எல்லா லேடிஸுமே ஏதோ ஒரு ஹெல்த் இஷ்யூஸால் அதை வெளியில் சொல்ல முடியாமல் இல்லை அதனால வரக்கூடிய நிறைய ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்கள செலக்ட் பண்ணி நம்ம அவங்களுக்கான எக்ஸசைஸை கரெக்டாக டெய்லரிங் பண்ணி கொடுத்து அவங்க அதுலேருந்து ரெக்கவர் ஆகி இந்த சொசைட்டியில் ஒரு கான்ஃபிடெண்ட்டாக நடக்கிறத பார்க்குறப்போ ஒரு பெண்ணாக நான் ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். நாம பெருமைப்படுத்துவதற்காக now I request to welcome நம்முடைய டாக்டர் பாரதி மேம் மிக மகிழ்ச்சியுடன் மனசார மேடைக்கு அழைக்கின்றேன். அண்ட் ஜெயலட்சுமி மேமையும் மிக மகிழ்ச்சியுடன் மனசார மேடைக்கு அழைக்கின்றேன். வாங்க மேம். ஒரு பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் கொடுக்கலாம் நம்முடைய ஜெயலட்சுமி மேம்காக. ஃபேஷன் இண்டஸ்ட்ரியில் சின்னதாக இல்லைங்க, ரொம்ப பெருசாக கலக்கி கொண்டு இருக்கிறவங்க தான் நம்மளுடைய ஜெயசுதா மேம்.
ஸோ அந்த வகையில் இப்போ நம்மளுடைய ஐகானிக் என்டர்டைனர்ஸ் பெருமையுடன் வழங்கக்கூடிய ஐகானிக் 10 இது நம்மளோட கெத்து. இந்த ஈவெண்ட்க்கு நம்மளுடைய ஜெயசுதா மேம் வருகை தந்திருக்காங்க. எஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் மேம். Next, I'd like to welcome Dr. Jayalakshmi, actress in the Newsreader. For the award goes to the Voice and Vision Iconic Award. தி வாய்ஸ் அண்ட் விஷன் ஐகானிக் அவார்ட்ஸ் கோஸ் டு டாக்டர் ஜெயலக்ஷ்மி. எஸ், ஒரு மிகப்பெரிய ஒரு பலத்தை ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாம் நம்மளுடைய ஜெயலக்ஷ்மி மேம்காக. நல்ல பலத்த கரகோஷம் கொடுக்கலாமே ப்ளீஸ், நல்ல பலமா கொடுக்கலாம். பாண்டியன் ஸ்டோர் அப்படின்னு சொன்னாலே சுஜிதா மேம் தான் ஞாபகம் வருவாங்க. ஒரு அண்ணியா, ஒரு அக்காவா, எல்லாருக்குமே இடம் பிடிச்சவங்க, மனசுல இடம் பிடிச்சவங்க நம்முடைய சுஜிதா மேம். எஸ், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் மேம். நீங்க இந்த ஈவெண்ட்க்கு வருகை தந்ததால எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ நம்மளுடைய ஐகானிக் என்டர்டைனர்ஸ் பெருமையுடன் வழங்கக்கூடிய ஐகானிக் 10 இது நம்மளோட கெத்து. இந்த ஈவெண்ட்க்கு நீங்க வந்ததால எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ட் இங்க பாத்தீங்கன்னா நம்ம பாண்டிச்சேரி மட்டும் இல்லாம தமிழ்நாடு மட்டும் இல்லாம ஒவ்வொரு ஊர்லயும் சாதிச்ச பெண்கள் வந்திருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நீங்க ஒரு சில வார்த்தைகள், ஏன்னா உங்களுடைய லைஃபா இருக்கட்டும், உங்களுடைய ஃபீல்டா இருக்கட்டும், நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் பார்த்துருப்பீங்க மேம். ஸோ எங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா. எல்லோருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மேடையில் இருக்கிறது. எப்போவுமே நடிகர்களுக்கு வந்து மேடைங்கிறது வந்து ரொம்ப பிடிச்ச இடம். லைட்ஸ் முன்னாடி நாங்களாம் ட்ரெஸ் பண்ணி வந்து நிற்கிறதுங்கிறது வந்து ஒரு ஸ்பெஷலான ஒரு விஷயந்தான். அண்ட் அதுலேயும் ஸ்பெஷல் என்னென்னா, இங்கே இருக்கிற எல்லாருமே ஒரு நட்சத்திரங்கள். அவங்கவுங்களுடைய பிஸ்னஸில் அவங்க எதில் சிறந்து விளக்குறாங்களோ அதில் ஒரு பெரிய பொசிஷனில் ரீச் பண்ணி அந்த சக்ஸஸை செலிப்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு மொமெண்ட்டில் நீங்கள் எல்லாரும் கீழே மின்னிட்டு இருக்கும்போது எனக்கு இன்னும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இந்த மேடையில் நிற்கிறது ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் ஆல் தி பெஸ்ட். ஸோ வெற்றிங்கிறது வந்து நம்ம நினச்சா கிடைக்கிறது கிடையாது. அதே மாதிரி சீக்கிரமாக ஓடி போய் பிடிக்கவும் முடியாது. ஸோ அதுக்கு பின்னாடி எவ்வளோ ஹார்ட் ஒர்க் இருக்குதுன்னு தெரியும். ஸோ அந்த ஹார்ட் ஒர்க் எல்லாம் பண்ணி வெற்றி அடைஞ்சு இப்போ அழகாக ட்ரெஸ் பண்ணி, பெண்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயன்றதுனால திருப்பி அதே சொல்கிறேன், எல்லாரும் அழகாக ஜொலிச்சிட்ருக்கீங்க கீழே. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது எனக்கு இந்த மேடையை பகிர்ந்துக்கிறதுக்கு. எஸ், தேங்க்யூ ஸோ மச் மேம். குழந்தை நட்சத்திரத்துலேருந்து இப்போ வரைக்கும் நீங்கள் வேற லெவலில் கலக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல மேம். ஆல் டைம் ஃபேவரட்டாக எல்லாருக்கும் இருக்கீங்க. ஸோ ஒரு டிப்ஸ் மேம், ஒரு ஃபீல்டில் எப்பொழுதுமே தக்க வச்சுக்கிறதுக்காக இருக்கட்டும், அண்ட் எப்பொழுதுமே எவ்வளோதான் ஸ்ட்ரகிள்ஸாக இருந்தாலும் அதை எந்த ஒரு சுச்சுவேஷனாக இருந்தாலும் மேனேஜ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு டிப்ஸ்னால் என்ன சொல்வீங்க? எனக்கு ஆக்சுவலி என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்னுடைய லைஃப்பில் ஃபாலோ பண்ணுற விஷயம், எப்போ நோ சொல்லணுமோ அப்போ நோ சொல்லணும். எது நமக்கு மனசுக்கு பிடிக்கலையோ அதை வேண்டாங்கிறத எந்த ஒரு தயக்கமும் இல்லாமல் வேண்டான்னு சொல்லணும். அதை நான் எப்போவுமே ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுறேன். ஸோ என்னுடைய ப்ரொஃபஷனை பொறுத்த வரைக்கும் நான் அந்த மாதிரி தான். எனக்கு பிடிச்சதை பண்ணணும். 10 வந்தாலும் அதில் வந்து தி பெஸ்ட் எதுன்னு எனக்கு ஃபீல் ஆகுதோ, எனக்கு என்ன ரொம்ப கம்ஃபர்டபுளாக எது வச்சுக்குமோ அதை நான் சூஸ் பண்ணுவேன். ஸோ அதுதான் எனக்கு தெரிஞ்சு ஒரு லாங் லாஸ்டிங். ஏன்னா நமக்கு அதை பிடிச்சி நம்ம பண்ணால் தான் எதுவாக இருந்தாலும், அது எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் மனசார நம்ம அதை விரும்பணும்.
அப்போ தான் நமக்கு அது லாங் லாஸ்டிங்காக அதை கொண்டு போக முடியும். ஸோ இன்னும் என்ன பண்ணலாம், வேறு என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஆசையோடு நம்ம கொண்டு போக முடியும். ஸோ இங்கே கீழே இருக்கிறவங்க ஒவ்வொருத்தருமே, அதாவது அவங்க டெய்லரிங்காக இருக்கட்டும், இல்லை பியூட்டிஷியனாக இருக்கட்டும், இல்லை ஃபிட்னஸ் ட்ரைனராக இருக்கட்டும், அவங்க அந்த வேலையை விரும்புறதுனால தான் அதில் இன்னும் என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பயணத்தில் நம்ம முன்னாடி போயிட்டே இருக்க முடியும். எனக்கு நான் தெரியாமலே குழந்தை நட்சத்திரமாக இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தேன். அதாவது நான் சினிமாக்குள்ளே இருக்கேன், நடிக்க போகிறேன் அப்படின்லாம் எனக்கு தெரியாத வயசுலேயே நான் வந்து சினிமாக்குள்ளே வந்ததுனால எனக்கு என்னமோ இது ஒரு வித்தியாசமான இடத்துல வேலைக்கு போகிறோம், நம்ம நிறைய விஷயங்களை கற்றுக்கணும், அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற தாட்டெல்லாம் வரல. அதெல்லாம் ஒரு ஏஜ்க்கு அப்புறம் தான் வந்தது. இது என்னுடைய இண்டஸ்ட்ரி, இதை ஸ்கூலுக்கு போகிறோம், ஷூட்டிங்க்கு போகிறோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் சைல்டு ஆர்டிஸ்ட்டாக இருக்கிறவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி தான் நான் நடித்தேன். ஸோ நான் என்னுடைய லாங் ஜேர்னியில் எனக்கு எங்கள் அம்மாவோட துணை ரொம்ப 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 ஸ்பெஷல். ஸோ அம்மா ஒரு பேக் போனா, அம்மா ஒரு ப்ரொடெக்ஷனாக, அம்மா அப்படிங்கிற வார்த்தை வந்து எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். அம்மா வந்திருக்காங்க. ஸோ அதனால் என்னுடைய இந்த ஜேர்னி இவ்வளோ வருஷம் வந்ததுக்கு மெயின் ரீசன் எங்கள் அம்மா. இவங்க இந்த அளவுக்கு இந்த இடத்துல இங்கே இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு முக்கிய காரணம் அவங்களுடைய அம்மா. ஸோ எப்பொழுதுமே நம்முடைய அம்மாவை மறக்கக்கூடாதுன்ற மாதிரி நீங்கள் இந்த ஸ்டேஜில் கண்டிப்பாக அம்மாவை ஞாபகப்படுத்திருக்கீங்க. அண்ட் அது மட்டும் இல்லை மேம், எங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு அண்ணி வேணும் அப்படின்னு யார்கிட்ட கேட்டோம்னா, பாண்டியன் ஸ்டோரில் வந்து நம்மளுடைய சுஜிதா அம்மா மாதிரி ஒரு அண்ணி தான் வேணும் அப்படின்னு ஒத்த காலில் நிற்கிறவங்க இங்கே பல பேர் இருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு அந்த கதாபாத்திரத்தில் நீங்கள் வாழ்ந்திருக்கீங்க, வளர்ந்துருக்கீங்கன்னு சொல்லலாம். அண்ட் இதை தாண்டி நீங்கள் எத்தனையோ படங்கள் நடிச்சிருக்கீங்க, எத்தனையோ சீரியல் நடிச்சிருக்கீங்க. உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஒரு கேரக்டர்னா என்ன மேம்? ஆப்வியஸாக ஃபஸ்ட்டு நம்ம பாண்டியன் ஸ்டோர் சொல்லலாம். பாண்டியன் ஸ்டோர் வந்து இப்போவுமே நான் அது முடிஞ்சு 2 வருஷம் ஆச்சு. இப்போவுமே எங்கே போனாலும் என்னை அண்ணின்னு கூப்பிடுறாங்க. நீங்களும் மேடையில் வரும்போது அண்ணின்னு கூப்பிடுறீங்க. ஸோ அந்த கதாபாத்திரம் வந்து எனக்கு அந்த பெருமையை வாங்கி கொடுத்துருக்கு. ஸோ சாதாரணமாக நம்மளை வந்து அம்மா அப்படிங்கிற வார்த்தையோ இல்லை அக்கா அப்படிங்கிற வார்த்தையோ சாதாரண ஒரு வார்த்தையாக, அதாவது ரெகுலராக நம்ம பெரியவங்களை மரியாதையாக கூப்பிடும்போது அம்மானு கூப்பிடுவோம். கொஞ்சம் வயசுக்கு பெரியவங்க மிடில் ஏஜாக இருக்காங்கன்னா அக்கான்னு கூப்பிடுவோம். ஆனால் வித்தியாசமாக எனக்கு ஒரு அண்ணிங்கிற வார்த்தை கிடச்சிருக்குன்னா அதுக்கு காரணம் பாண்டியன் ஸ்டோர். அண்ட் நான் ரொம்ப சின்ன வயசில் ரொம்ப ஓவர் மெச்சூர்டான ஒரு ரோல் நான் நடித்தது வந்து கணவருக்காகன்னு. நிறைய பேர் இங்கே இருக்கிறவங்களுக்கு எவ்வளோ பேர் தெரியும்னு தெரியல, கொஞ்சம் எல்டர்லி பர்சன் அவங்களுக்குலாம் தெரியும். நான் அது வந்து என்னுடைய வயசுக்கு ரொம்ப மீறின ஒரு கதாபாத்திரம். பட் அதை நான் ரொம்ப ரசித்து பண்ணேன். அந்த டைமில் டிஆர்பி ரேட்டிங்லாம் சொல்லணுன்னா 20, 21லாம் டச் ஆச்சு. நைட்டு 10 மணிக்கு, அப்போல்லாம் 10 மணிக்கு அந்த ரேட்டிங்குங்கிறது வந்து பெரிய விஷயம். ஸோ அது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு என்ன சொல்லுவாங்க, ஒரு ஸ்டார்ட் அப். நம்ம வந்து சீரியலில் கதாநாயகியாக நடிக்கலாம், நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்குது அப்படிங்கிற எனக்குள்ள ஒரு உத்வேகம் கொடுத்த சீரியல் அப்படின்னா கணவருக்காக சொல்லலாம். எஸ், இப்போது பாண்டியன் ஸ்டோரில் இருக்கக்கூடிய நம்முடைய அண்ணியவும் அம்மா அண்ட் மாமியாரா ஆக்ட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நம்முடைய நிரோஷா மாமியும் ஒரே ஸ்டேஜில் பார்க்க போகிறோம். எஸ், தேங்க்யூ ஸோ மச் மேம். நீங்கள் 2 பேரும் இந்த ஈவெண்ட்க்கு வந்து எங்கள் ஈவெண்ட்டை ஸ்பெஷல் ஆக்குனதுல எங்களுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். கண்டிப்பாக பாண்டியன் ஸ்டோர்னு சொன்னாலே நீங்கள் 2 பேரும் தான் ஞாபகம் வரீங்க. ஸோ அந்த வகையில் அண்ணியாக இருந்தவங்களும் அம்மா அண்ட் மாமியாராக கலக்கி கொண்டு இருக்கக்கூடிய நம்மளுடைய நிரோஷா மேமும் இந்த நேரத்தில் இங்கே இருக்கக்கூடிய விமன்ஸ்க்கு நீங்கள் ஒரு விஷயம் சொல்லணும்னா என்ன சொல்வீங்க? 2 பேரும் சேர்ந்து. நான் நிரோஷா மேமோட ஃபேனு. இப்போ அவங்க பேசட்டும். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பாண்டியன் ஸ்டோர் 1 அண்ட் பாண்டியன் ஸ்டோர் 2 நான் பண்ணுறதுல பெருமையாக இருக்குது. பிகாஸ் அதுவும் 5 வருஷமாக ட்ராவல் ஆன சீரியல், இதுவும் 5 வருஷமாக, இப்போவே 2.5 வருஷம் ஆயிடுச்சு, 2 வருஷம் மேலே ஆயிடுச்சு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் சுஜி ஆக்சுவலி பண்ண வேண்டியது மிஸ் ஆகி நான் பண்ணிகிட்ருக்கேன் அதை. அண்ட் தேங்க்யூ அண்ட் நைஸ் டு இந்த மேடையில் வரத்துக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய சக்ஸஸ்ஃபுல் உமன்ஸ் அதை சுஜி சொன்ன மாதிரி தான் எப்படி லைஃப் முன்னேற கொண்டு. 2வது இந்த மேடை எங்களுக்கு ஒரு த்ரில்லிங்கான மேடை மாதிரி, உங்களுக்கு இந்த சக்ஸஸ் பார்த்து ஒரு த்ரில்லிங் சக்ஸஸ் பார்த்து இருக்கும்னு நாங்கள் நினைக்கிறோம். எனவே ஆல் தி பெஸ்ட் கைஸ். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் மேம். இப்பொழுது நம்முடைய நிரோஷா மேம், நம்முடைய சுஜிதா மேமை பெருமைப்படுத்தக்கூடிய தருணம் தான் இது. எல்லாரும் சேர்ந்து ஒரு பிக் ரவுண்ட் அப்ளாஸ் கொடுக்கலாம் நம்முடைய சுஜிதா மேம்காக. கண்மூடி பாட வைப்பால் காதலை புகுத்தி அசையாமல் கண் ரெண்டும் பார்த்திடும் நீங்க 2 பேரும் ஒரு சின்ன ஒரு வாக் எங்களுக்காக ப்ளீஸ் மேம். சின்ன ஒரு வாக் மேம். வாங்கிவிட்டாள் மல்லிகை பூ மணத்தி
உன்னையே தேட வைப்பாள் உன்னையே கடத்தி உடலெங்கும் வேர்வைகள் பூவா. And இப்போ நீங்க நம்மளுடைய ஐகானிக் என்டர்டைனர்ஸ் பெருமையுடன் வழங்கக்கூடிய ஐகானிக் 10 இது நம்மளோட கெத்து. இந்த அவார்ட்ல யங் அச்சீவர் ஐகான் ஆஃப் தி இயர் 2025 இந்த அவார்ட் யாருக்கு போக போகுது அப்படின்றத ரிவீல் பண்ண போறீங்க. ஃபேஷன் மாடல் சைல்ட் ஆர்டிஸ்ட் ஜெஷு அபிஷேக். சார் மேடம் இங்கே சென்டர் ஃபேஷன் மாடல் சார். நீங்கள் ஒரு வாக் அப்படி கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஃபேஷன் வாக். ஜெஷு மேம் கூட ஒரு வாக் பண்றீங்களா ஜெஷு? He deserve this. இஸ் நம்முடைய ஜெஷுடைய அம்மா அப்பாவையும் இந்த நேரத்துல ஸ்டேஜுக்கு அழைக்கின்றோம். மேம் கூட வாக் பண்ண ஓகேவா? ரெடி? So cute, வேற லெவல் ஜெய்ஷு. Thank you so much. ரொம்ப நன்றி. And அடுத்ததாக இந்த அவார்ட் கண்டிப்பா எல்லாருக்குமே வந்து தேவையான ஒரு அவார்ட். அதுவும் கண்டிப்பா ஆக்ட்ரஸா இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஒரு தேவையான ஒரு அவார்ட். இவங்க இல்லைன்னா நாம இல்லைன்னே சொல்லலாமே. மேக்கப் ஆர்டிஸ்ட் சென்னையில இருந்து யஷ்மின். இது ஆக்சுவலி என்னோட 8 இயர்ஸ் ட்ரீம்க்கான ஒரு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சக்ஸஸ். இவர் இல்லைன்னா கண்டிப்பாக என்னால் இதை பண்ணியிருக்க முடியாது. இவனோட ஃபர்ஸ்ட் கிட் 6 இயர் ஓல்ட் அண்ட் என்னோட செகண்ட் கிட் 2 இயர் ஓல்ட். ஸோ 2 கிட்ஸையும் இவர் தான் மேனேஜ் பண்ணுறாரு நான் ஒர்க் போகும்போது. ஸோ எவ்வளோ பேருக்கு இது கிடைக்கும்னு எனக்கு தெரியல. எங்களுக்கு எந்த சப்போர்ட்டுமே இல்லை. வி ஆர் லவ் மேரேஜ் அண்ட் எல்லாமே இவர் தான். நான் ஒர்க் போயிட்டேன்னா கண்டிப்பாக இவர் மேனேஜ் பண்ணிப்பார். நான் பார்த்துக்கிறேன் நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறது என்ன அப்படின்னா, உங்களால் எல்லாராலையுமே இது முடியும். யாராவது தூக்கி விடுவாங்கன்னு கண்டிப்பாக வெயிட் பண்ணாதீங்க. கண்டிப்பாக அது நடக்காது. நம்மளே முட்டி மோதி வந்தால் தான் உண்டு. எனக்கு இந்த மாதிரி ஒரு சப்போர்ட் கிடைச்சதுக்கு நான் காட்க்கு எப்போவுமே ரொம்ப தேங்க்ஃபுல்லாக இருப்பேன். நம்ம ஒரு விஷயம் வேணும்னு நம்ம முடிவு பண்ணிட்டோன்னா கண்டிப்பாக அதில் எவ்வளோ ஸ்ட்ரகிளாக இருந்தாலும் வரணுன்றதுக்கான அடையாளம் தான் இது. 8 இயர்ஸ் என்னோட ஹார்ட் ஒர்க் போட்டு பேபி வச்சுட்டு நான் ஒர்க் பண்ணேன். ஸோ இந்த இடத்துல இப்போ நான் நிற்கிறதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் பாண்டியன் ஸ்டோர்ஸ் என் பையன் சொன்னா நீங்கள் யாருன்னு தெரியுமா அப்படின்னு. ஏன்னா நான் எப்போவுமே பாண்டியன் ஸ்டோர்ஸ் பார்த்துட்டே இருப்பேன். இவன் வயிற்றில் இருக்கும்போது டெலிவரி ஆகிட்டு. ஸோ இது முடிஞ்சது எனக்கு ஒரு பெரிய ஒரு சோகம்னே சொல்லலாம். அகெயின் பார்க்க முடியல. தேங்க்யூ ஸோ மச் மேம். உங்கள் கையால் வாங்கினதுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. பெஸ்ட் ஸ்பிரிச்சுவல் entrepreneur of the year in the awards goes to K. Abhirami. Spiritual entrepreneur of the year awards goes to K. Abhirami. It's a big round of applause கொடுக்கலாம் நம்முடைய அபிராமிக்காக. நம்மளுடைய நிரோஷா மேம் கையால் நீங்கள் ஐகானிக் அவார்ட் இந்த ஸ்டேஜில் வாங்கியிருக்கீங்க. ஸோ எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃபஸ்ட்டாக இந்த அவார்ட் கிடைச்சது ரொம்ப தேங்க்யூ ஐகானிக். என்னோட ஹஸ்பண்ட் ரொம்ப சப்போர்ட் பண்ணார். ரூபன், தேங்க்யூ ரூபன். அதோட என்னோட குழந்தை சாய் சாக்ஷி, அவளும் ரொம்ப ஹெல்ப் பண்ணான். அவள் இல்லாமல் பண்ணியிருக்க முடியாது. நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நன்றி. இப்பொழுது
நம்மளுடைய நிரோஷா மேம் பெருமைப்படுத்தக்கூடிய தருணம் இது. எப்போதுமே ஆல் டைம் ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய நம்மளுடைய நிரோஷா மேம், நம்மளுடைய பத்மினி மேம் தமிழ், கன்னடா, தெலுங்குன்னுட்டு இப்படி எல்லா ஃபீல்ட்லையுமே கலக்கி கொண்டு இருந்தால் நம்முடைய பத்மினி மேம், நம்முடைய நிரோஷா மேம் பெருமைப்படுத்தக்கூடிய தருணம் இது. மீண்டும் ஒரு முறை எல்லாரும் சேர்ந்து ஒரு பிக் ரவுண்ட் அப்ளாஸ் கொடுக்கலாம் இவங்களுக்காக. நிரோஷாவுடைய முதல் சீரியல் மனோபாலா டைரக்ஷனில் எங்கள் சீரியல் தான் துளசிதளம். விஜய் டிவியில் அப்போ வந்து விஜய் டிவியில் கோல்டு டெலிவிஷனும் ஏதோ பேர் அப்போ அதுக்கு அது வந்த புதுசு. ஐம் டாக்கிங் அபவுட் 30 years பேக். ஃபஸ்ட்டு நிரோஷா எங்கள் சீரியல் ஆக்ட் பண்ணாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எஸ், தேங்க்யூ ஸோ மச் மேம். மேம், உங்களுக்காக ஒருத்தவங்க இந்த ஸ்டேஜில் ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அதுவும் நீங்கள் உண்மையாலுமே எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க. வேற மாதிரியான ஒரு கிஃப்ட் நம்மளுடைய ஓவிய கலைமாமணி விஜயலட்சுமி பிரபாகரன் அவர்களை மிக மகிழ்ச்சியுடன் மனசார மேடை கழிக்கின்றேன். ஸ்பான்சர் விங்கோ பேஜஸ் விங்கோ இந்தியாவுடைய CEO ரீனா ஜோசப் அவர்களை மிக மகிழ்ச்சியுடன் மனசார மேடைக்கு அழைக்கின்றேன். ஸோ இவங்களை பெருமைப்படுத்தக்கூடிய தருணம் தான் இது. ஒரு பிக் ரவுண்ட் அப்ளாஸ் கொடுக்கலாம் நம்முடைய சிங்கப்பெண் மேம்காக, ரீனா ஜோசப் மேம்காக. டாக்டர் பரணி அவர்களை பெருமைப்படுத்தக்கூடிய தருணம் அது. இவங்க 1 இல்லை 2 இல்லை கிட்டத்தட்ட 1500 மாணவர்களை உருவாக்கியிருக்காங்க. ஸோ நவ் ஐ ரெக்வெஸ்ட் டு வெல்கம் டாக்டர் பரணி மேம் டு தி ஸ்டேஜ். டாக்டர் பாரதி மேம் டு தி ஸ்டேஜ். வில்வித்தையில் 30 பேர், அதாவது நேஷனல் சாம்பியன்ஷிப் வாங்கி கொடுத்துருக்காங்க, சாம்பியன்ஷிப் வாங்கி கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 1500 பேரை வந்து உருவாக்கியிருக்காங்க, சாதனையாளராக உருவாக்கியிருக்காங்க, கின்னஸ் ரெக்கார்ட், வேர்ல்ட் ரெக்கார்ட் படைக்க வச்சுருக்காங்க. ஸோ அப்படிப்பட்டவங்க தான் நம்மளுடைய பாரதி மேம். அடுத்ததாக பெஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் அச்சீவ்மெண்ட் இன் ஃபேஷன் இண்டஸ்ட்ரி. திஸ் அவார்ட்ஸ் கோஸ் டு டாக்டர் ஜே மீனாட்சி. கங்க்ராச்சுலேஷன்ஸ் மேம். டாக்டர் ஜே மீனாட்சி மேம் மிக மகிழ்ச்சியுடன் மனசார மேடைக்கு அழைக்கின்றேன். பெஸ்ட் அவுட்ஸ்டாண்டிங் அச்சீவ்மெண்ட் இன் ஃபேஷன் இண்டஸ்ட்ரி அவார்ட்ஸ் கோஸ் டு டாக்டர் ஜே மீனாட்சி மேம். மீனாட்சி இன்ஸ்டிடியூட்டோடைய CEO அண்ட் இவங்களும் என்னுடைய ஆரி ஒர்க்காக இருக்கட்டும், டிசைன் ஒர்க்காக இருக்கட்டும் அண்ட் ட்ரைவிங் ஒர்க்காக இருக்கட்டும் எல்லாத்தையும் கலக்கி கொண்டு இருக்கிறவங்க நம்மளுடைய மீனாட்சி மேம். ஸோ அந்த வகையில் இப்பொழுது இன்னைக்கான அவார்ட் இந்த கையில். அடுத்ததாக பெஸ்ட் ஹோம் மேக்கர் ஆஃப் தி இயர் ஐஸ்வர்யா சுரேஷ் அவர்கள், ஃபவுண்டர் மேனேஜிங் டைரக்டர். பெஸ்ட் ஹோம் பேக்கர் ஆஃப் தி இயர் அவார்ட் கோஸ் டு ஐஸ்வர்யா சுரேஷ். அப்ளாஸ் கொடுக்கலாம் நம்முடைய ஐஸ்வர்யா சுரேஷ்காக, ஃபவுண்டர் அண்ட் மேனேஜிங் டைரக்டர்.
அடுத்ததாக பெஸ்ட் ஆன்லைன் பொட்டிக் பிசினஸ் அவார்ட்ஸ் கோஸ் டு Award nominated for Estella Joe, Managing Director of D Boutique. Congratulations. பெஸ்ட் ஆன்லைன் பொட்டிக் பிசினஸ் அவார்ட்ஸ் கோஸ் டு எஸ்டெல்லா ஜோ. இஸ் ஒரு மிகப்பெரிய ஒரு பலத்தை ஒரு கைத்தறல் கொடுக்கலாம் நம்மளுடைய எஸ்டெல்லா ஜோக்காக. இப்பொழுது உங்களை பெருமைப்படுத்தக்கூடிய தருணம் இது. Now I request to welcome our director and director, founder and chairman of Iconic Entertainers, மனிஷ் அவர்களை மிக மகிழ்ச்சியுடன் மனசார மேடை கழிக்கின்றேன். மனிஷ் சார்க்காக இப்பொழுது நம்முடைய குட்டி பத்மினி மேம பெருமைப்படுத்தக்கூடிய தருணம் தான் இது. கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்காக ஒரு சில வார்த்தைகள் சொல்லியே ஆகணும். அண்ட் உங்களை மாதிரி சாதிக்கணும்னு நினைக்கிற நிறைய பெண்கள் இங்கே இருக்காங்க மேம். ஸோ அவங்களுக்கும் ஒரு சில டிப்ஸ் மேம். எல்லாருக்கும் அகெயின் வணக்கம். ஐ தேங்க் திஸ் ஆர்கனைசர்ஸ் ஃபார் கிவிங் மீ திஸ் ஐகானிக் அவார்ட். நான் முதல்ல என் கடவுளுக்கு நன்றி சொல்கிறேன், என் தாய் தகப்பனுக்கு நன்றி சொல்கிறேன். எனக்கு அருமையான குழந்தைகளை கொடுத்த என் குழந்தைங்களுக்கும் நான் ஒரு நன்றி சொல்கிறேன். பிகாஸ் ஒரு லேடி இன்றைக்கி நம்ம ஒர்க் பண்ணணுன்னா ஃபேமிலியோடைய சப்போர்ட் இல்லாமல் ஒர்க் பண்ணவே முடியாது. ஸோ எனக்கு இன்றைக்கி கிட்டத்தட்ட டெலிவிஷன் இண்டஸ்ட்ரியில் 45 வருஷமாக நான் பயணம் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு பிளெஸ்ஸிங்ஸ் எனக்கு கடவுள் கொடுத்தாங்க. கிட்டத்தட்ட ஒரு 4000 பேருக்கு மேலே நாங்கள் கேமராமேன், எடிட்டர், ஆர்டிஸ்டே 900 பேருக்கு மேலே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்போம். இன்றைக்கி எந்த சேனலுக்குள்ளே போனாலும் எங்கள் ஆஃபீஸில் ஒர்க் பண்ண ஒரு எடிட்டர் அங்கே வேலையில் இருப்பார், இல்லை ஒரு கேமராமேன் அங்கே வேலையில் இருப்பார். அதை பார்க்கும்போது ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்கும். ஸோ திஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் திங். அண்ட் இன்றைக்கி வளர்ந்து நம்மலாம் ஒரு முதியவராக மாறும் பொழுது நிறைய பேர் வீட்டில் குழந்தைங்க எல்லாம் அப்ராடில் இருக்காங்க. ஆனால் என் பொண்ணு டபுள் டிகிரி லாயர் படிச்சுட்டு 2 கோடி ரூபா சம்பளம் வாங்கிட்டு இருந்தாலும் முடியாதம்மா, நீ தனியாக இருக்க, நான் உன் கூட தான் இருப்பேன்னு சொல்லி பிடிவாதம் பண்ணி இங்கே என் கூட உட்காந்து ஐஷாட்டியம் பண்ணிகிட்ருக்கா. ஸோ அவளுக்கும் ஒரு பெரிய தேங்க்ஸு. என்னடி இது நியாயமாக இவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சேனே, இப்படி போய் வேலையை விட்டுட்டு வரையேன்னா, அம்மா இதை விட நிறைய இங்கே சம்பாதிப்பேன்னு அவளுடைய தன்னம்பிக்கை. அந்த தன்னம்பிக்கை நான் அவளுக்கு கொடுத்தது, எனக்கு அந்த தன்னம்பிக்கை எங்கள் அம்மா அப்பா கொடுத்தாங்க. ஸோ ஒவ்வொரு பெண்ணுமே தன்னம்பிக்கையை கைவிடாதீங்க. இஃப் யூ ஆர் ஸ்ட்ராங். நான் அதே தான் ஐகானிக்கோடைய சேர்மன் எம்டியாக இருக்கக்கூடிய மகேஷ்க்கும் சொன்னேன். ஸ்ட்ராங்காக இருங்க, விட்டே கொடுக்காதீங்க. உங்களுடைய ட்ரீமை, உங்களுடைய கோலை நீங்கள் கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும். லவ் யூ ஆல், டேக் கேர். எஸ், தேங்க்யூ ஸோ மச் மேம். ரொம்ப நன்றி மேம். ஒரு நிமிஷம் ஸ்டேஜ்லேயே இருங்க மேம். உங்களுக்காக ஒரு சூப்பரான ஒரு கிஃப்ட் காத்துட்ருக்கு மேம். எஸ், நம்முடைய ஸ்ரீ சுந்தர் டெக் சார்பாக நம்முடைய கலைவாணி சண்முகம் மேம் உங்களுக்கு பெருமைப்படுத்தும் விதமாகவும் உங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு பரிசு கொடுக்கும் விதமாகவும் சூப்பராக ஒரு கிஃப்ட் எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்காங்க. எஸ், தேங்க்யூ ஸோ மச். ஒரு பிக் ரவுண்ட் அப்ளாஸ் கொடுக்கலாம் நம்முடைய கலைவாணி சண்முகம் மேம்காக. இந்த மாதிரி ஒரு சித்து இருந்தால் நம்மளும் ஜாலியாக இருந்திருக்கலாம்ல அப்படின்ட்டு. ஸோ அந்த வகையில் இந்த ஈவெண்ட்டை ரொம்பவும் சிறப்பாக வந்திருக்கக்கூடிய நம்முடைய அனிதா மேம் மிக மகிழ்ச்சியுடன் மனசார மேடை கழக்கின்றேன். வாங்க மேம். எஸ், எப்பொழுதுமே அனிதா மேம்னு சொன்னால் எனக்கு கேட்க தெரியாது. எனக்கு பார்க்கும்போது இல்லை, எனக்கு எப்பொழுதுமே இது ஜாராவுடைய சித்தி தான் அப்படின்ற ஒரு, ஏன்னா அப்படி ஒரு சூப்பரான ஒரு சித்தியாக நீங்கள் மனசில் இடம் பிடிச்சிட்டீங்க. எப்படி மேம் இப்போவும் நீங்கள் சித்தி மாதிரி இல்லை, ஜாராவுக்கு ஒரு சூப்பரான ஒரு சிஸ்டர் மாதிரி தான் இருக்கீங்க இல்லையா? பெஸ்ட் காம்ப்ளிமெண்ட் எவர். தேங்க்யூ. இப்போவும் சரி, எப்பவும் சரி, உங்களை மாதிரி எப்போவுமே ஹாப்பியாக ரொம்ப சந்தோஷமாக உங்களோட டான்ஸ் இருக்கே வேற லெவல். ஸ்டெப்ஸாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு ட்ரெண்டிங் சாங் வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்கள் பேஜில் நீங்களும் ஜாராவும் போட்டுருவீங்க அந்த ஸ்டெப்ஸு. ஸோ எப்படி மேம் அந்த டைம்லாம் எப்படி கீப் அப் பண்ணுறீங்க? உங்களுக்கு ஷூட்டிங் இருக்கும், சம்திங் ஒர்க் நிறைய இருக்கும், இந்த டைம்லாம் எப்படி மேம் மேனேஜ் பண்ணுறீங்க? ஐ திங்க் எல்லாருமே ரொம்ப டைம் இஸ் ஃப்ளைங் இல்லையா? ஸோ குழந்தைங்களும் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வளர்கிறாங்க. ஆரியனுக்கே இப்போ ஏப்ரல் 5 வயசு ஆகுது.
அண்ட் ஷீஸ் ஆல்மோஸ்ட் ஷீஸ் அ டீனேஜர் நவ் அண்ட் ஆப்வியஸ்லி அந்த டைமை நான் மிஸ் பண்ண விரும்பல. ஸோ என்ன தான் வேலை இருந்தாலுமே பேலன்சிங் பிட்வீன் ஒர்க் அண்ட் ஃபேமிலின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அண்ட் ஜாரா வந்து என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி, மோர் தென் பீங் ஹர் சித்தி, அவள் எனக்கு பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி. ஸோ அவளோட நிறைய டான்ஸிங் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அண்ட் இட் மேக்ஸ் மீ ஃபீல் ஸோ மச் யங்கர். ஸோ அதனால் ஐ லவ் ஹர் கம்பெனி. எப்போதுமே நீங்கள் ஒரு வார்த்தை நீங்கள் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருக்கீங்க, உங்களுக்கு ரெண்டாவது ஒரு அம்மா அப்படின்னா எப்போதுமே உங்கள் அக்கா அப்படின்னுட்டு. ஸோ இந்த ஸ்டேஜில் உங்கள் அக்கா கிட்ட இருக்கக்கூடிய ஒரு குட் கேரக்டர், கண்டிப்பாக உங்களுடைய சிஸ்டர் வந்து எங்கள் எல்லாருக்குமே ஒரு சூப்பரான ஒரு இன்ஸ்பிரேஷன், ரோல் மாடல் எங்களை மாதிரி விஜயவாக இருக்கிறவங்களுக்கு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் உங்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் அக்கா எவ்வளோ ஸ்பெஷல், எவ்வளோ மோர் ஸ்பெஷல், அவங்ககிட்ட பிடிச்ச ஒரு கேரக்டர்னா என்ன மேம்? ஐ திங்க் ஷீ இஸ் ஜஸ்ட் அமேசிங் இன் எவ்ரி திங் ஷீ டஸ். அவள் வந்து என்ன எடுத்து பண்ணாலுமே அது வந்து கண்டிப்பாக சூப்பராக அமேசிங்காக பண்ணிடுவாள், அதில் ஒரு டவுட்டே கிடையாது. அவகிட்ட ஐ மீன் ஒரு சிஸ்டராக பிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, நான் எனக்கு என்ன எப்போ வேணுன்றது அவள் விடாமல் யோசிக்காமல் ஷீல் ஆல்வேஸ் பி தேர் ஃபார் மீ. அண்ட் ஒர்க் கமிட்மெண்ட்டில் அவள் டிசிப்ளின் வேறு லெவல். ஸோ அது அவகிட்டேருந்து நான் நிறைய கற்றுக்கணுன்ட்டு ஆசைப்பட்றேன். ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கக்கூடியவங்க அப்படின்னே சொல்லலாம். சோஷியல் மீடியாலையும் சரி, என் குட்டீஸ்க்காக இருக்கட்டும், பெரியவங்களுக்காக இருக்கட்டும், அவங்க வீட்டுடைய செல்ல பொண்ணு இவங்க அப்படின்னே சொல்லலாம். எஸ், நம்மளுடைய ஜாரா, அவங்கள வெல்கம் பண்ணலாமா? ஜாரா அண்ட் அனிதா மேம்காக ஆச்சி மசாலா வழங்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு கிஃப்டை நம்முடைய ரீனா மேம் வந்து ப்ரெசென்ட் பண்றாங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் மேம். நீங்கள் உங்களை மாதிரி சாதித்து கொண்டு இருக்கக்கூடிய பெண்களுக்கு இப்போ இந்த நேரத்தில் நம்மளுடைய ஐகானிக் ஸ்டேஜில் வந்து அவார்ட் கொடுக்க போகிறீங்க. ஓகேவா மேம்? ரெடியா மேம்? கண்டிப்பாக. ஸோ அந்த வகையில் எக்ஸ்பர்ட் இன் கேன்சர் ரெக்கவரி அண்ட் ஆன்காலஜி எக்ஸலன்ஸ் அவார்ட்ஸ் கோஸ் டு மிஸ்டர் நாச்சியப்பன் சுப்ரமணியன், ஃபவுண்டர் ஆஃப் சுப்ரா ஸ்கூல் ஆஃப் யோகா. ப்ளீஸ் ஸ்டேஜ்க்கு வாங்க. ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ் ஃபார் ஹிம் ப்ளீஸ். ஒரு சில வார்த்தைகள், நம்மளுடைய ஐகானிக் அவார்ட் உங்கள் கையில். நீங்கள் இந்த ஃபீல்டில் எத்தனையோ நிறைய நல்ல விஷயங்கள் பண்ணியிருக்கீங்க, எத்தனையோ பேஷண்ட்டை வந்து ரெக்கவரி பண்ணியிருக்கீங்க. ஸோ அந்த வகையில் ஒரு சில வார்த்தைகள் எங்களுக்காக. அனைவருக்கும் வணக்கம். சுப்ரா ஸ்கூல் ஆஃப் யோகா சிகாகோவில் யூஎஸில் ஆரம்பித்தது. இப்போது ஒரு கண்ட்ரிலேயே நாங்கள் அதோட பிரான்ச்சஸ் போட்டுட்ருக்கோம். கூடிய சீக்கிரம் ஆஸ்திரேலியா பிரான்ச் ஓப்பன் பண்ண போகிறோம். யோகா, ஐ லவ் யோகா. Actually, yoga was part of my life, but now yoga is my life. Yoga is my passion. Yoga is my love, life, passion, vision and mission. பொதுவாக அந்த கேன்சர் ரெக்கவரியில் வந்து இப்போது எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே கூட்டம் நிரம்பி வளைஞ்சிக்கிட்டு இருக்குது. எங்கே பார்த்தாலும் கேன்சர். இன்னொரு 10 வருஷத்தில் வந்து எந்த மாதிரி கொரோனாவில் மக்கள் முடிஞ்சாங்களோ அதே மாதிரி மடியக்கூடிய தருணத்தில் நம்ம நெருங்கிக்கிட்டு இருக்கோம். என்ன காரணம்னா, இப்போது நம்மளுடைய சாப்பாடு சரியில்லை, லைஃப் ஸ்டைல் சரியில்லை, வாழ்கிற வாழ்க்கை சரியில்லை, எல்லாருக்கும் ஸ்ட்ரெஸ். எல்லோரும் எங்களுக்கு கேட்குற ஒரு கேள்வி என்னென்னா, ஸ்டேஜ் 4 கேன்சர் குணப்படுத்தவே முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. உலகமெல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு மருந்தே கண்டுபிடிக்கவே இல்லை. உங்கள்கிட்ட வர்றவங்க எப்படி குணமாகி போகிறாங்க? இந்த கேள்வி என்னை எல்லாரும் கேட்குறாங்க, எல்லா இன்டர்வியூலையும் கேட்குறாங்க. என்ன பதில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் ஸ்டேஜ் 4 கேன்சரை குணப்படுத்துவதில்லை. அவங்களாம் வந்து நாங்கள் சொல்கிற டயட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணி குணமாகி போகிறாங்க. ஏனென்றால் கேன்சர் குணப்படுத்த முடியாத ஒரு நோய், அதை நான் குணப்படுத்தி யாரும் சொல்லக்கூடாது. அதுதான் இப்போது அது வந்து ஒரு ரூல். என்ன தான் குணமாகி இருந்தாலும் நான் குணப்படுத்துகிறேன்னு சொல்லக்கூடாது கேன்சரை பற்றி. அது யூஎஸில் மட்டும் இல்லை, இப்போ இந்தியாவில் நம்ம கொண்டு வந்துட்டாங்க. பட் என்கிட்ட வர்றவங்க ஸ்டேஜ் 4 கேன்சர் அப்படி ரொம்ப சீரியஸ் கேஸாக வர்றவங்க 2 வாரம் தான் இருப்பாங்க உயிரோட அப்படின்னு சொன்னாங்க யூஎஸ்ஏ. அவங்கெல்லாம் இப்போ வந்து 8 வருஷம் வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. நாங்கள் டயட் பிளான் கொடுப்போம். அந்த டயட்டில் எல்லாம் பார்த்தா ஆன்டி கேன்சரஸ், ஆன்டி இன்ஃப்ளாமேட்ரி, ஆன்டி ஆக்சிடென்ட். அது கேன்சரில் மட்டும்தான் கொல்லும், நல்ல செல்லில் கொள்ளாது. கீமோதெரப்பி மாதிரி அது ப்ரெஸ்கிரைப் பண்ணாது. அதே மாதிரி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், வாழ்க்கை முறை மாற்றங்கள், அப்புறம் யோகிக் டெக்னிக்ஸ் 3 தான். இல்லை 3 கேரக்டர் என்கிட்ட வர்றாங்க. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா
அலோபதி ட்ரீட்மெண்ட் போகிறாங்க. அந்த சைடு எஃபெக்ட் தாங்காமல் முடியெல்லாம் கொட்டி ரொம்ப பாடி ரொம்ப வீக் ஆகி டயர்டாகி பிளட் கவுண்ட்லாம் குறைஞ்சி அவங்களுக்கு ஹீமோகுளோபின் குறைஞ்சிரும், பிளேட்லெட்ஸு, WBC, RBC, HA எல்லாம் குறைஞ்சி கடைசி எங்கிட்ட வர்றதுங்க நிறைய பேர் இருக்காங்க. இன்னொரு கேட்டகரி பார்த்தீங்கன்னா அலோபதி எடுத்துகிட்டு இருப்பாங்க. அலோபதியில் வந்து கீமோதெரப்பி, ரேடியோதெரப்பி, இம்யூனோதெரப்பி, டார்கெட்டட் தெரப்பி, ஹார்மோன் தெரப்பி, ஸ்டெம் செல் தெரப்பி எல்லாமே எடுத்துக்கிட்டு இருக்கும்போதும் எங்கிட்ட வர்றவங்களும் உண்டு. அப்படி அந்த மாதிரி எடுத்துகிட்டு வர்றவங்க அவங்க சீக்கிரமாக ரெக்கவர் ஆகிடுவாங்க, நோ டவுட்ஸ். மூணாவது பார்த்தீங்கன்னா ரெண்டுமே இல்லாமல் எங்களுக்கு அலோபதி வேண்டாம், உடம்பு தாங்காது அப்படின்னு சொல்லிட்டு டைரெக்டாக வர்றவங்களும் உண்டு. ஸோ எல்லாருமே குணமாகி தான் போகிறாங்க. இது ஒரு கர்மா சம்மந்தப்பட்டது. ஸோ கேன்சர்னால் பயப்படாதீங்க, சீக்கிரமாக போய் டெஸ்ட் பண்ணுங்கள். நம்மளோட உணவு முறை மாற்றத்தாலையும் யோகாவாலையும் நிச்சயமாக கேன்சர் குணப்படுத்த முடியும். அதனால் பயப்படாமல் முதல்ல உங்களுடைய வாழ்க்கை முறையை மாற்றுங்க, நல்ல உணவு முறையை எடுத்துக்கங்க, சமைக்காத உணவை சாப்பிடுங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச் சார், ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். கெஸ்ட் ஆஃப் ஆனர் AVP ட்ரைனிங் கொட்டாக் லைஃப் ஜாஷ்னா. தேங்க்யூ ஸோ மச், ரொம்ப நன்றி. அண்ட் அடுத்ததாக we have the award category for the young icon of the year, Diyansh Kumbhat, child artist, actor and model. Please stage ku vaanga. எஸ், தேங்க்யூ ஸோ மச். மீண்டும் ஒருமுறை ஒரு பிக் ரவுண்ட் அப்ளாஸ் கொடுக்கலாம் என்னுடைய குட்டி பாய்க்காக. தேங்க்யூ, ரொம்ப சூப்பர். கண்டிப்பா இந்த அவார்ட் வாங்கினா உங்க கையால தான் வாங்குவேன் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இவங்களோட நேமை நீங்களே ரிவீல் பண்ணி அவங்களுக்கு இந்த அவார்டை நம்ம கொடுத்துடலாம். ஸோ அந்த வகையில் பெஸ்ட் ஹோம்மேட் ஃபுட் ப்ராடக்ட் அவார்ட் கோஸ் டு Mrs. Sadhana Raju. Please stage ku vaanga. ஸோ இவ்வளோ நேரம் நமக்காக ரொம்ப குயிட்டாக வந்து சூப்பராக வந்து அவார்ட் கொடுத்துட்டு இருந்தா நம்முடைய மேமை பெருமைப்படுத்தக்கூடிய தருணம் அது. ஸோ அந்த வகையில் நான் ஐ ரெக்வெஸ்ட் டு வெல்கம் AVP ட்ரைனிங் கொட்டாக் லைவ் உடைய ஜாஷ்னா அவர்களை மேடைக்கு அழைக்கின்றேன். மிரளாட்டிய நெசம் கூட்டிய நேரம் காட்டிய வண்ணம் தீட்டிய என்ன வாட்டிய ராசாத்திய குட்டி நிலாவனவில்லா கசசாட்ட நுனியில உசுறு கசிதடி அளப்பார நடுசாம பொழுதுல ராவர முன்ன. தேங்க்யூ ஸோ மச், உங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப நன்றி. ஐகானிக் என்டர்டைனர்ஸ் பெருமையுடன் வழங்கக்கூடிய ஐகானிக் 10 இது நம்மளோட கெத்து. அவர் ஸ்பான்சர்ஸ் போத்தீஸ், ஆச்சி மசாலா, ஓட்டோ, ஆரோரோ ப்ரொடக்ஷன், டிஜிட்டல் பார்ட்னர் TN Prime தமிழ்நாடு, எலைட் ஸ்பான்சர் மீனாட்சி இன்ஸ்டிடியூட்.